துன்பர்க் அந்த பெண்ணுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ட்விட்டரில் வந்து எக்ஸ் தளத்தில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா உயிரை பணைய வச்சு வந்து மக்களுடைய அமைதிக்காக வராங்க போகிறாங்கன்ட்டு. கிரெட்டா பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். அவங்க வந்து நம்ம வந்து அப்படியே முழுசாக அப்படியே நம்பி இது பண்ணுற ஒரு இல்லை, அவங்க சொல்கிற எல்லா கருத்தும் நம்மளால ஏற்றுக்க முடியாது. அது அவங்க வந்து ஒரு லெஃப்டிஸ்ட் பேஸ்டான ஒரு ப்ரபகண்டா டூலாக தான் அவங்க இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க, இனிமேலும் இருப்பாங்க. பட் மேபி இந்த பாலஸ்தீன் இஷ்யூவில் அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கிறதுக்கும் கூட அவங்க வந்து தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு வரலாம். பட் ஆனால் இந்த போராட்டம் என்பது கிரெட்டா துன்பர்க் பண்ணுறாங்களோ பண்ணலையோ இது சரியான ஒரு விஷயம். அதை நம்ம வந்து குறைச்சி சொல்லக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்களோட நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து சில லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. இங்கே பாலஸ்தீன் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது இங்கே லெஃப்டிஸ்ட்டு ரைட்டிஸ்ட்டு இது வந்து குளோபலிஸ்ட் இப்படிலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. இது வந்து திட்டமிட்ட இனப்படுகொலைங்கிறத நம்ம மறுக்க முடியும். ஹியூமனிடேரியன் வியூவில் தான்